சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் தொடர்ந்து 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கையில் பதாகைகள், துண்டு பிரசுரங்களை ஏந்தியபடி இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கையினை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் கண்டனம் தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி இடைநிலை ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். சென்னையில் தொடர்ந்து 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கையினை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் பேரணியாக நடந்து வந்த இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது திடீரென சாலையில் அமர்ந்தபடி தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கள நிலவரம் என்ன என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நௌசத். நௌசத், தற்போது கள நிலவரம் என்ன, இடைநிலை ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை முன்வைத்து 4வது நாளாக இன்று போராட்டம் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அதாவது உழைப்பாளர் செயலாளர்களுடைய எழிலகத்துக்கு எதிரே திடீரென்ற 100க்கும் மேற்பட்ட இந்த ஆசிரியர் குவிந்திருப்பதால் இந்த பகுதி முழுவதுமாக பரவல் ஏற்பட்டு அந்த காட்சி நம்ம ராகுல் ஒளிப்பதை காட்டுறதை பார்க்க முடியுது. தொடர்ந்து போராட்டக்காரர்களை கூடாமல் இருப்பதற்காக பல்வேறு பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு கூட திடீரென்று மெரினா சாலையில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் போராட்டக்காரர்கள் குவிந்திருக்கிறார்கள். ஏராளமான போராட்டங்கள் குவிந்திருக்கிறார்கள். இவர் வருவார்கள் என்ற காவல்துறை எதிர்பார்க்காத நிலையில் இத்தனை போராட்டம் குவிந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக அமைது. ஆசையில் அனைவருமே கோஷங்களை போட்டுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கோஷங்களை காட்சியை பார்க்க முடிகிறது. அவர்களை காவல்துறையினர் தற்சமயம் குண்டு கட்டாக கைது செய்யும் காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவை காட்டுவதை பார்க்கலாம். அதாவது போராட்டங்கள் திருப்பி என்றால் 311 அதாவது அரசாணையின்படி எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து இந்த போராட்டம் ஈடுபட்டதாகவும் தற்சமயம் காவல்துறையினர் அந்த போராட்டக்காரர்களை குண்டு கட்டாக கைது செய்ய காட்சியை பார்க்கலாம். ஒரு பெண் இருக்காங்க, கேட்போம். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்று 311 நிறைவேற்று உயிரை போனாலும் 311 நிறைவேற்றி கொடுங்க. சம வேலைக்கு சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம். 4வது நாளா போராட்டம் பண்றீங்க, அரசு செவிசாச்சுதான் உங்களை கைது பண்றாங்க. நாங்க கிட்டத்தட்ட 16 வருஷமா போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம். ஒரு நாளைக்கு முன்னாடி வேலையில சேர்ந்தவங்க 8370 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு பின்னாடி சேர்ந்தவங்க 5200 ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம். இதனால ஊதிய முரண் ஜாஸ்தி. எங்களுக்கு வேற பட்டய படிப்பு, தகுதி தேர்வு, நியமன தேர்வு எல்லாமே எழுதிட்டு நாங்க இந்த பணிக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு 10ஆம் கிளாஸ் தேர்வு, 10ஆம் கிளாஸ் வேலைக்கு செய்யறவங்க அந்த ஊதியத்தை தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க குடும்பம் நடத்த வேணாமா? நாங்க இவ்வளவு படிச்சு பசங்களுக்கு எண்ணமேட்டம், முதல்வரோட கனவு திட்டம் எண்ணமேட்டம் தமிழகத்தில் வெற்றியடை செஞ்சுதான் நாங்க தான் முதல்வரின் கனவு திட்டமான எண்ணமேட்டம் திட்டத்தை வெற்றியடை செஞ்சது எங்க டீம் தான். அவருக்கே நல்லா தெரியும். இப்போ நாங்க அவரை நம்புறோம். எங்களுக்கு அவர் செஞ்சு கொடுங்க, எங்க கரம் பிடிச்சு நீங்க சொல்லி கொடுத்தீங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. என் குடும்பத்துல இருந்து 10 ஓட்டு நாங்க போட்டிருக்கோம். என் குடும்ப ஓட்டு போட்டோம். இப்போ நாங்க தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த காட்சி நீங்க பார்க்கலாம். அவங்க தன் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். 16 ஆண்டு காலமாக எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றவில்லை. ஆனால் நாங்கள் இந்த 311 அதாவது எங்களுக்கு அரசாணை வாக்குறுதி அறிவித்திருந்தார்கள். அதுக்கு அரசாணை வெளியிட்டு எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் காட்சி நீங்க பார்க்கலாம். அவர்களை பெண் காவல்துறை குண்டுக்கட்டாக கைது செய்யும் காட்சியில் நீங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த பாதை என்பது மிக முக்கியமான பாதையாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழக முதல்வர் தலைமைச் செயலர் சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் திடீரென இந்த கூட்டம் கூடியதால் பெரும் பரவல் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான ஆசிரியர்கள் குவிந்திருக்கிறார்கள். இவ்வளவு ஆசிரியர்கள் இங்கே வருவார்கள் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று சாலையில் அமர்ந்தது என்பது காவல்துறை முழுதுமாக குவிந்த காட்சி நம்ம பார்க்க முடிகிறது.
தாங்கள் வழங்கிய கள நிலவரங்களுக்கு நன்றி நௌசாத்.